இப்போ நாம் முட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். முட்டத்தில் அந்த இடத்த பாருங்கள், பீச் இருக்கக்கூடிய இடம். முட்டம் ஊரில் நிறைய இடத்துல கடலில் இறங்க முடியாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இறங்க முடியும். சுற்றுலா பயணிகள் வந்து இளைப்பாறுறதுக்கு அல்லது கார்கள்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் விட்டுருக்காங்க. அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மலையில் நிற்கிற மாதிரி இருக்குது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இந்த குறிஞ்சியும் நெய்தலும் கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம இடம். அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். இது வந்து கோவில், சகல புனிதர்கள் ஆலயம். அதிலேருந்து நம்ம நேரே போனால் கடற்கரை போயிடலாம். ஆனால் அந்த கடற்கரையில் கள்ளக்கடல் அப்படின்னு அரசாங்கம் அறிவித்து யாரையுமே கடலில் கால் நினைக்கவோ குளிக்கவோ விடலை. சமீபத்தில் லெமூர் கடற்கரையில் ஒரு 5 பயிற்சி மருத்துவர்கள் இறந்து போனதுனால எல்லா பீச்சிலையுமே கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க போலீஸ் பாதுகாவல் போட்டு யாரையுமே கடற்கரையில் இறங்க விடலை. அதனால் கடலில் கால் நினைக்க முடியல. தூரத்தில் நின்று தான் புகைப்படமோ வீடியோக்குள்ளே எடுக்க முடிஞ்சுது. இது நம்ம இறங்கி அங்கே போகக்கூடிய இடம். விடலைங்களா பாருங்கள், அருமையான இடம். நிறைய பாறைகள், சரியா அந்த மலை அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. தூரத்தில் தெரிகிறது கலங்கரை விளக்கம். பச்சை பசேல்னு எப்படி இருக்குது பாருங்கள். இடையிடையே பனை மரங்களும் நிற்கிது. அருமையான ஒரு காட்சி, நல்லா ரசிக்கலாம். நாங்கள் போனது சாயங்காலம் ஒரு 5 மணி போல். ஆனால் நல்ல வெயில். தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு ஊஞ்சல் மாதிரி. அந்த வளைவு தான் கடலில் கால் நினச்சி குளிக்கிறதுக்குள்ள இடம். ஆனால் யாரும் இப்போ போக முடியலை. அப்படியே நடைபாதை ஒன்று போட்டிருக்காங்க. நடந்து ஒரு பாறை மேலே கல் கட்டி ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அதில் நின்று தான் நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய கடலை ரசிக்க முடியும். அந்த முட்டம் கடற்கரையை அப்படியே பார்த்து ரசிக்கலாம். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வந்துட்டு பாருங்கள், பாறை, மிகப்பெரிய பாறை. அதில் அப்படியே காம்பவுண்டு கட்டி விட்டுருக்காங்க. அதில் நின்று நம்ம கடற்கரையை பார்த்து ரசிக்கலாம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க. எல்லாரும் அங்கங்கே நின்று புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், கடல் அலைகளை அப்படியே ரசிக்கலாம். ஆனால் கடல் அலைகள் வந்து மிக உயரமாக வந்தது. அதான் கள்ளக்கடல்னு சொன்னாங்க. காற்றும் நல்லா இருந்தது. திடீர்னு கடல் அலைகள் மிக உயரமாக எழும்பி கடற்கரையை வந்து அடைஞ்சிட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வு தான் கள்ளக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம குளிச்சுட்டுலாம் நின்னா திடீர்னு அந்த அலைகள் இழுத்துட்டு போயிடும். யாரையும் இறங்கவே விடலை. ஆனால் பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நல்ல ஒரு அழகான இடம். இதுவரை முட்டத்துக்கு போகாதவங்க ஒரு முறை போய் அதனுடைய அழகை ரசிச்சுட்டு வரலாம். முட்டம் வந்து நாகர்கோயிலேருந்து குளச்சல் போகக்கூடிய ரோட்டில் இருக்குது. அம்மாண்டி விலையிலேருந்து உள்ளே போனோம். அதாவது கன்னியாகுமரி பக்கத்தில் ஆரோக்கியபுரத்திலிருந்து நீரோடி வரைக்கும் கடற்கரை சாலை வழியாக மீனவ கிராமங்களை இணைக்கக்கூடியதுக்கு ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அதுவும் இப்படி வரும். முட்டம் கடற்கரைன்னா அதில் கொண்டு இறக்கி விடுவாங்க. மற்றபடி 14D பஸ் எல்லாம் வருது. நிறைய பஸ் இருக்குது. கடற்கரையில் கொண்டு இறக்குவாங்க. முட்டத்துக்கு அடுத்து தான் கடியப்பட்டணும். அங்கேயும் போகலாம். அதுவும் நல்லாயிருக்கும்.
சுற்றிலும் பாறை. அந்த பாறைகளுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு நடைபாதை மாதிரி கல்லாலேயே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு 2 பக்கத்துலேயும் நல்ல பச்சை பசேல்னு புல் வளர்ந்துருக்குது. ஆனால் கவனமாக போனால் தனியாக இறம் போகக்கூடாது. ஏதாவது புழுப்பூச்சிகள் இருக்க வாய்ப்பு உண்டு. கவனமாக தான் போகணும். நம்ம துணை இல்லாமல் யாருமே இந்த இடத்துக்கு தனியாக போயிடாதீங்க. அந்தளவுக்கு சேஃப் இல்லை. ஏன்னா ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்குது இந்த கடற்கரை. கடற்கரையில் பார்த்தீங்கன்னா பானிபூரியெல்லாம் விற்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் நிறைய சாயங்காலம் வேலையில் வர்றதுனால அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது. சுண்டல்லாம் வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது, ஆட்டோ கார்லாம் நிறுத்துறதுக்கு இடமும் இருக்குது, பஸ்ஸு நிறைய இருக்குது. 14B முட்டம் பஸ்ஸு, குளச்சல் பஸ்ஸு இதெல்லாம் இதை தாண்டி போகுது. ராமன்துறை பஸ்ஸு, முள்ளூர்துறை அப்படி நிறைய பஸ் இருக்குது இந்த ரோட்டில். பீச் அப்படின்னு சொன்னால் இதில் கொண்டு இறக்கிட்டு ராமன்துறை கிடையாதா? ஒரு நிழல் இருக்குன்னா காரில் இருந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா வழியும் அதே தான். நம்ம தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் காருங்க தள்ளி வந்துடலாமானே. நம்ம சுனாமி நேரத்தில் கடற்கரையோட வந்தோம்லாமா. முட்டத்திலேருந்து அப்படியே கிளம்பி கடியப்பட்டினம் வழியாக ஊருக்கு வர்றதுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடியப்பட்டினத்தில் இந்த கோயிலை பார்த்தோம். கடற்கரையில் பொதுவாக நிறைய கோயில்கள், பெரிய பெரிய கோயில்களாக இருக்குது. சுனாமி நேரத்தில் இந்த கடியப்பட்டினத்தில் நிறைய அழிவு இருந்தது. ஏன்னா மணவாளக்குறிச்சியிலேருந்து வந்து பாயக்கூடிய ஆறு கடியப்பட்டினம் கடலில் கலக்கக்கூடிய இடத்துல தான் சுனாமியில் தண்ணி ரொம்ப மேலே வந்து நிறைய வீடுகள் அழிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வீடுகள், குடிசை வீடுகளோ ஓலை வீடுகளோ பார்க்கவே முடியாது. எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. ஆனால் கடற்கரையில் தான் இருக்குது. கடலுக்கும் ரோட்டுக்கும் இடையில இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கடல் நம்ம பார்க்கலாம். அங்கே குருசடிகள் அப்படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் தான் கடற்கரையில் அதிகமாக இருக்கிறாங்க. நான் பார்த்தா இடது பக்கம் அப்படியே கடல் தான். அப்போ கடலுக்கும் அந்த ரோட்டுக்கும் இடையில தான் அவங்க வீடே கட்டி வச்சுருக்காங்க. அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இதுவும் ஒன்று. பாருங்கள் கடல் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு. நாங்கள் காரில் போகும்போதே எடுத்த வீடியோ இது. ரொம்ப பக்கம் கடல். இப்போ அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்து நாகர்கோவில் நோக்கி பயணப்பட்டுருக்கோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனிமையான ஒரு பயணம். உங்களுக்கும் போக வாய்ப்பு கிடச்சுன்னா இப்படி ஒரு பயணம் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். Thanks for watching.